இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இயருமே மார்க்கெட் லாஸ்ட் இயர் மாரி ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும். ஸோ இப்ப இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும் இந்த இயர்? லைக் ஜென்ரலா வந்து ஒரு மாரி கன்சர்வேட்டிவா இருக்கு. நான் கன்சர்வேட்டிவான ஆளு. எனக்கு எங்கே போறதுன்னு தெரியாது. ஈக்விட்டி பயமா இருக்கு. டெட் லோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. கோல்டு, சில்வர் ஹைல இருக்குது. எங்கே போறதுன்னு தெரியாது. அது மாரி குழம்புறவங்களுக்கு வந்து ஜென்ரலா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டில பண்றாங்க, டெட்ல பண்றாங்க, கோல்டுல பண்றாங்க, சில்வர்ல பண்றாங்க, ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல பண்றாங்க. சில ஃபண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்லயும் எக்ஸ்போஷர் எடுக்குறாங்க. அது மாரி மல்டிபிள் அசெட்ஸ் கலந்தது. ஒரு மாரி வாலடைல் டயத்துல வந்து மல்டிபிள் அசெட்ஸ் உள்ள ஃபண்டுகள் வந்து நன்மை பயக்கும் ஜென்ரலா. ஓகே. அட்லீஸ்ட் 1 புல் டவுன் பண்ணுச்சுன்னா ம். கூட 1 புல் அப் பண்ணும். ஸோ ஒரு ஆவரேஜ் ஆயிக்கும். அது ஒரு ஆப்ஷன். 2ண்ட் வந்து லாங் டெர்ம் எனக்கு பணம் தேவை இல்ல. இப்போதைக்கு நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய செலவுகள நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டில் தே கேன் கன்டின்யூ வித் ஈக்விட்டி, எஸ்ஐபிஸ். எஸ்ஐபிஸ்ல வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல, மல்டி கேப் ஃபண்ட்ஸ்ல, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து எஸ்ஐபி அவங்க தாராளமா கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இட் வில் டூ குட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். இன்னும் ஒரு 2, 3 இயர்ஸ் காத்திருந்தாங்கன்னா டெஃபினெட்லி யூ நோ ரிட்டர்ன்ஸ் ஷுட் பி மச் மச் பெட்டர்.